வணக்கம். இது உங்கள் ஆன்மீக ஹிருதயம். குருவே வணக்கம். என் வாழ்க்கை ஒரு ஒரு தீராத போராட்டக்களம் மாதிரி இருக்கு. ம், எனக்குள்ளேயும் சரி, மத்தவங்க கூட இருக்கிற உறவுகளிலும் சரி. எப்பவும் ஒரு சண்டை, ஒரு பிளவு, இந்த வேற்றுமை, இந்த இரட்டைத்தன்மை எங்கிருந்து வருது? இந்த போராட்டம் நீங்களே உருவாக்குற ஒரு மாயையிலிருந்து தான் வருது. நானே உருவாக்குறேனா? ஆமா, உங்களை நீங்க பார்ப்பவன் அப்படின்னும், உங்க கோபம், பயம், எண்ணங்கள் இதையெல்லாம் பார்க்கப்படும் பொருள் அப்படின்னும் தனித்தனியா பிரிச்சு பார்க்கறீங்க. ஆமா, அது அப்படிதானே. உண்மையில கோவப்படுற அந்த நபரும் அந்த கோபமும் வேற வேறயா? யோசி பாருங்க. ம், இந்த வேற்றுமை தான் எல்லா துன்பத்துக்கும் ஆணிவேர். நான் வேற, என் அனுபவம் வேறன்னு நீங்க நினைக்கிற வரைக்கும் இந்த மோதல் இருந்துட்டே தான் இருக்கும். அப்போ இதுக்கு தீர்வு? பார்ப்பவனும் பார்க்கப்படுவதும் ஒண்ணுதான் அப்படிங்கறத நீங்க ஆழமா உணரும்போது அந்த போராட்டம் தானா ஓயும். இதுதான் தன்னை விசாரிக்கிற பாதை. சரி, ஆனா இங்க ஒரு சிக்கல் வருது. என்னோட பிரச்சனைகளை புரிஞ்சிக்க, அதை தீர்க்க நான் என் எண்ணங்களை தானே பயன்படுத்தி ஆகணும். ஆமா. ஆனா நீங்க சொல்றது இந்த எண்ணம் தான் அந்த பிளவையே உருவாக்குதுன்னு. அப்போ எண்ணம் தான் பிரச்சனையா? சிந்திப்பதை நிறுத்திட்டு எப்படி வாழ்றது? ரொம்ப நல்ல கேள்வி. எண்ணம் அது இறந்த காலத்தோட குழந்தை. இறந்த காலத்தோட குழந்தையா? ஆமா. அது நினைவிலிருந்து, ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள்ல இருந்து தான் பிறக்குது. உலகியல் விஷயங்களுக்கு அது ஒரு அருமையான கருவி, அதுல சந்தேகமே இல்ல. சரி. ஆனா இந்த கணத்துல, நிகழ்கணத்துல உயிர்ப்போட இருக்கிற உண்மைய அதால தொடவே முடியாது. உண்மை எப்பவும் புதுசு. ஆனா எண்ணம் அது எப்பவுமே பழையது. புரியுது. எண்ணத்தை கொண்டு நான் யாருங்கிற புதிர விடுவிக்க முயற்சி செய்யறது, அது எண்ணெய வச்சு நெருப்ப அணைக்க பாக்குற மாதிரி. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா எண்ணம்தான் சிந்தனையாளனை உருவாக்குது. அதாவது துன்பப்படுற அந்த நான்ங்கிற மையத்தையே உருவாக்குறதே நம்ம எண்ணம்தான். ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் ஆழமா இருக்கு. நான் என்ற மையத்தை எண்ணம் தான் உருவாக்குதுன்னு சொல்றீங்க. அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. நான் கோபமா இருக்கேன்னு நீங்க சொல்லும்போது, அங்க நான் ஒரு சிந்தனையாளன் இருக்கான், கோபம்னு ஒரு சிந்தனை இருக்கு. ஆமா. இந்த ரெண்டையும் நீங்க உருவாக்குறீங்க. அந்த சிந்தனையாளன் இல்லைன்னா சிந்தனை மட்டும் தனியா எங்க இருக்கு? இந்த சிந்தனையாளன் தான் எல்லா நினைவுகளையும், காயங்களையும், ஆசைகளையும் ஒரு மூட்டையா கட்டி வச்சிருக்கு. ஓஹோ, அந்த மையம்தான் எப்பவும் பாதுகாப்பு இல்லாம உணருது, துன்பப்படுது. சரியா சொன்னீங்க. இந்த மையத்தை உருவாக்குறதே எண்ணம்தான். அந்த எண்ணத்தோட செயல்பாட்ட நீங்க அமைதியா எந்த தீர்ப்பும் சொல்லாம கவனிக்கும்போது அதோட பிடியிலிருந்து நீங்க மெதுவா விடுபட ஆரம்பிப்பீங்க. இந்த நான்கிற மையம் இறந்த காலத்தோட ஒரு தொகுப்புன்னு புரியுது. இதனால தான் நாம எதிர்காலத்தை பத்தியும் எப்பவும் கவலைப்படுறோமோ? மிகச்சரியா. எதிர்காலத்தை பத்தி, மரணத்தை பத்தி, தனிமைய பத்தி எனக்குள்ள எப்பவும் ஒரு பயம் இருக்கு. அதே நேரம் சந்தோஷத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்கேன். இது ரெண்டும் வேற வேற விஷயங்களா? இல்ல, பயமும் இன்பமும் ஒரே நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள். ஒரே நாணயமா? ஆமா. அந்த நாணயத்தை உருவாக்குனதே எண்ணம்தான். யோசிச்சு பாருங்க. நேத்து நடந்த ஒரு வலிமிகுந்த சம்பவத்தை உங்க எண்ணம் திரும்ப திரும்ப நினைக்குது. ஆமா. ஐயோ, நாளைக்கும் இதே மாதிரி நடந்துட்டா என்ன பண்றது? இந்த எண்ணம் வரும்போது பயம் உருவாகுது. சரிதான். அதே மாதிரி நேத்து கிடைச்ச ஒரு இன்பத்தை உங்க எண்ணம் அசை போடுது. அது திரும்பவும் வேணுங்கிற ஒரு தாகம் பிறக்குது. ஆமா, அந்த இன்ப தேடல்லாம் அது கிடைக்காம போயிடுமோங்கிற பயத்தையும் உருவாக்குது. எக்ஸாக்ட்லி. நீங்க ஒரு விஷயத்துல இன்பத்தை அனுபவிக்கும் போதே அதை இழந்துடுவோமோங்கிற பயமும் கூடவே வந்துடுது இல்லையா? உண்மைதான். இந்த ரெண்டுக்கும் ஊட்டம் கொடுக்கறதே எண்ணம்தான். இந்த முழு இயக்கத்தையும் நீங்க கவனிக்கும் போது நீங்க அதுக்கு சக்தி கொடுக்கறத நிறுத்திடுவீங்க. பயத்தை ஜெயிக்கிறதுல விடுதலை இல்ல, அதை உருவாக்குற மனசோட இயல்பை புரிஞ்சுக்கிறதுல தான் விடுதலை இருக்கு. நீங்க திரும்ப திரும்ப புரிஞ்சுக்கிறது, கவனிக்கிறது இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க. ஆனா எங்கேயும் படிப்படியான பயிற்சி இல்லனா பகுப்பாய்வு பத்தி பேசவே இல்ல. பல வருஷமா பழகி போன ஒரு மனசோட அமைப்பு ஒரே ஒரு கணத்துல முழுசா மாறிட முடியுமா? இது சாத்தியம் இல்லாத மாதிரி தெரியுதே. இதெல்லாம் இந்த தத்துவத்தோட மிக முக்கியமான ஒரு புரட்சிகரமான கருத்து. அப்படியா? நான் படிப்படியா மாறுவேன் அப்படின்னு சொல்றதே மனசோட ஒரு தந்திரம்தான். அது காலம்ங்கிற ஒரு விஷயத்த உருவாக்கி எதிர்காலத்துல நான் விடுதலை அடைவேன்னு ஒரு ஆசையை காட்டுது. ஆனா துன்பப்படுறது இப்போ இந்த நிகழ்காலத்துல. அதேதான். நான் நாளைக்கு சிகரெட் பிடிக்கிறத விட்டுடுவேன்னு சொல்றது. இன்னைக்கு தொடர்ந்து பிடிக்கிறதுக்கு நாமே கொடுக்கற ஒரு அனுமதி மாதிரி. சரியா சொன்னீங்க. உண்மைங்கிறது காலத்துல இல்ல, அது உடனடியானது. இந்த கணத்துல இருக்கு. ஒரு உதாரணம் சொல்றேன். உங்க முன்னாடி ஒரு பாம்பு நிக்குது. சரி.
நீங்க படிப்படியாவா அதுகிட்ட இருந்து விலகி போவீங்க இல்ல நாளைக்கு யோசிக்கலாம்னு நிற்பீங்களா? நிச்சயமா இல்ல. பார்த்த அடுத்த நொடி ஒரே ஓட்டம் தான். அங்க யோசனைக்கே இடமில்ல. அந்த பார்வைதான் செயல். தி சீயிங் இஸ் தி டூயிங். அந்த அபாயத்தை பார்க்கற அந்த நொடியே செயல் பிறக்குது. ஓ, அதே மாதிரி பொறாமை, பேராசை, வன்முறை இதெல்லாம் பாம்பை விட கொடிய விஷயம்னு நீங்க முழுமையா ஆழமா உணர்ற அந்த நொடியே மாற்றம் நிகழுது. அது ஒரு உடனடியான விடுதலை. அப்போ கத்துக்கிறதுங்கிறது அறிவு சேகரிக்கிறதில்ல, அது ஒவ்வொரு கணமும் நிகழ்காலத்துல உள்ளது உள்ளபடி பார்க்கிற ஒரு தொடர் இயக்கம். உங்க மனநிலைகளை, உங்க எண்ண ஓட்டங்களை நீங்க அப்படி கவனிக்கும்போது அந்த விழிப்புணர்வே அதிலிருந்து விடுதலை. சரி. நாம போராட்டம், எண்ணம், பயம், மாற்றம்னு பேசிட்டோம். இந்த கருத்துக்களை வச்சு பார்க்கும்போது அன்பு, மரணம் மாதிரியான பெரிய விஷயங்களை இந்த தத்துவம் எப்படி பாக்குது? ஆழமான தொடர்பு இருக்கு. நாம மரணத்தை கண்டு பயப்படுறோம், அதே நேரம் அன்புன்னு சொல்ற உறவுகளையும் சிக்கலாக்கிக்கிறோம். இது ரெண்டுக்கும் என்ன தொடர்பு? அன்பை புரிஞ்சுக்க நீங்க மரணத்தை புரிஞ்சுக்கணும். மரணத்தையா? இங்க மரணம்னா உடல் ரீதியான மரணம் இல்ல, அது ஒரு நாள் நடக்கத்தான் போகுது. நான் சொல்றது அகரீதியான மரணம், ஒவ்வொரு கணமும் இறப்பதை பத்தி. ஒவ்வொரு கணமும் இறப்பதா? புரியலையே. நேற்று நடந்த அவமானம், நேற்று கிடைச்ச பாராட்டு, நேத்து நீங்க பட்ட வலி, இதெல்லாத்துக்கும் நீங்க இந்த நொடி இறந்துட்டா என்ன ஆகும்? அதாவது அந்த நினைவுகளோட தாக்கத்தை இந்த நொடிக்குள்ள கொண்டு வராம இருந்தா? ஆமா. அப்போ உங்க மனம் எப்படி இருக்கும்? புத்தம் புதுசா, எந்த களங்கமும் இல்லாம ஒரு குழந்தை மாதிரி இளமையா இருக்கும். ம், நீங்க நான் சொல்றீங்களே, அந்த நான்னா என்ன? அது வெறும் நினைவுகள், வலிகள், இன்பங்களோட ஒரு மூட்டை தானே. அந்த மூட்டைக்கு நீங்க தினமும் ஒவ்வொரு கணமும் இறக்க வேண்டும். அப்போ இறந்த காலத்துக்கு இறக்காம நம்பால உண்மையா அன்பு செலுத்த முடியாதுன்னு சொல்றீங்களா? நீங்க ஒருத்தரை உங்க நினைவுகள் வழியா பார்த்தா, நீங்க பாக்குறது அந்த நபரை இல்ல, உங்க மனசுல நீங்க உருவாக்கி வச்சிருக்கிற அவங்களோட பிம்பத்தை தான். ஆமா, அது உண்மைதான். அந்த பிம்பம் இறந்த காலத்தோடது. அந்த இறந்த காலத்துக்கு நீங்க இறக்கும்போது அங்கு ஒரு வெறுமை உருவாகும். அந்த புனிதமான அறியாமையில அன்பு மலரும். அதுதான் உண்மையான வாழ்க்கை. நேற்றுக்கு இறந்துடுங்க. உங்ககிட்ட நீங்க சேகரிச்சு வச்சிருக்கிற எல்லாத்துக்கும் இறந்துடுங்க. அப்போதான் நீங்க உண்மையிலேயே வாழத் தொடங்குறீங்க. நாம ரொம்ப ஆழமான விஷயங்களை பேசிட்டோம். இந்த பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள் பிரிவு, எண்ணத்தோட இயல்பு, உண்மையான மாற்றம் உடனடியானது, அன்பு செலுத்த ஒவ்வொரு கணமும் இறக்க வேண்டும். கேட்கும்போது ஒரு தெளிவு கிடைக்குது. இந்த உரையாடலை முடிக்கும்போது நம்ம நேயர்களுக்கு நீங்க சொல்ல விரும்புற இறுதிச் சிந்தனை என்ன? நாம இவ்ளோ நேரம் பேசணும், ஆனா வார்த்தைகள் உண்மையல்ல. அது உண்மைய சுட்டிக்காட்டுற விரல்கள் மட்டும்தான். சரி. நீங்க அமைதிய தேடுறீங்க, சந்தோஷத்தை தேடுறீங்க. ஆனா அந்த தேடுபவர் யார் அப்படின்னு எப்பதாவது உங்களுக்குள்ள நீங்க கேட்டிருக்கீங்களா? ம், இரைச்சலாகிய எண்ணத்தால அமைதிய கண்டுபிடிக்க முடியுமா? இல்லனா எண்ணம் ஓய்ந்து அந்த தேடுபவர் இல்லாத போதுதான் இயல்பாகவே அமைதி இருக்கிறதா? இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ம். வெறும் வார்த்தைகளை கேட்காம உங்க மனசுக்குள்ள ஓடுற இந்த இரைச்சலுக்கு நடுவுல இருக்கிற நிசப்தத்தை கவனிங்க. ஒருவேளை பதில் அங்க இருக்கலாம்.